அண்ணா அப்படி ஒரு 10 நிமிஷமா கல்யாணம் என்பது முடிந்து விட்டது. என் கணவர் என்ன சொல்றாரு, கல்யாணம் முடிந்தா பொண்ணு மாப்பிள தாய் வீடா இருந்தாலும் சொந்த பந்த வீடா இருந்தாலும் விருந்தும் மருந்து 3 நாளைக்கு, அந்த 3 நாள் நமக்கு போதும். அதனால எங்களுடைய பட்டணத்துக்கு காசிமாபுரி போறோம் அப்படின்னு என் கணவர் சொல்றாரு. இருந்தாலும் அண்ணன் கிட்ட முதல்ல விடைபெறணும் இல்ல, அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரிம்மா. ஓ போயிட்டு வாரு சொல்றியா? ஆமாமா போயிட்டு வாமா. அண்ணா பிறந்த விடத்த வீட்டு அண்ணா போய் வாரு நம்ம வீட்டுல எவ்வளவு வசதி இருந்தாலும் இல்லாத போனாலும் சரிதான். ஒரு பொண்ணு கல்யாணம் செய்துட்டு போறாங்கன்னா பிறந்த இடத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது புருஷக்காரர் கேட்கலனாலும் மாமியா நாத்தனார் சொல்லுவாங்க, அக்கம் கொள்ள நீட்டி பொண்ணு வந்தாலே அதனால அண்ணி என் தாய்க்கு பிறகு நீ. ஆமா எனக்கு தாய்க்கு தாய். முத ஒரு பொண்ணு இருந்து வீட்டுக்கு போகணும்னா அண்ணா அண்ணன் எனக்கு மாடா இறந்திருக்கா ஐயா பொட்டி பொட்டியா அப்படியா ஐயா மாட நடத்திருப்பா என்ன வேணும் நம்ம வீட்டுல என்ன இல்ல எது வேணாலும் நம்ம வீட்டுல என்ன பொருள் என்ன இல்ல சொல்லு அனைத்து கல்யாணம் போட்டோம் பண்ணிட்டு போயிட்டா சந்தோஷமா நான் சொல்றத நீ கேட்கணும். சரி அப்படியே ஒண்ணு என்ன ஒண்ணு கேக்குறான்னு பாக்கலாம். அண்ணி எனக்கு கேளுமா
ஏன்னு சொன்னா பொண்ணா பிறந்தவளுக்கு முத சீதனத்தை கொடுத்து அனுப்புறதா பழக்கம். எப்ப இது அந்த ஏங்க நல்ல என்னமோ சொல்லணும்னு வந்தீங்களா? என்ன அது? இல்ல உனக்கு என்ன நம்முடைய நாட்டிலே காசி மாநகரத்தில் குடிபகடி எந்த குறையும் கிடையாது. அங்க இருக்க முடியாத மாப்பழா கொய்யா வாழை இருக்கு. அத்தனை சொத்துங்க நம்ம களஞ்சியத்து நிறைய பொன்பொருள் இருக்கு. களஞ்சியத்து நிறைய பொன்பொருள் எல்லாம் இருக்கு. அது இருக்கும்பொழுது நீ இந்த கூறப்படையாட வந்தால் போதும். இந்த பாத்திரங்கள் இந்த நகைநட்டெல்லாம் எதுக்குமா? ஓ, நம்ம வீட்டுல என்னம்மா இல்ல, நான் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் செய்தே பொருள் அங்க இருக்கும் போது இதெல்லாம் எதுக்குமா? நம்ம வீட்டுல எவ்வளவு கோடியான திரவியத்தை வச்சிருந்தாலும் பிறந்த பொண்ணு பிறந்த இடத்துல இருந்து அவ புகுந்த வீட்டுக்கு போறான்னா சரி என்ன கொண்டுகிட்டு வந்தாங்கதான் கேட்பாங்க. ஓ, மற்றவர்கள் உங்க வீட்டை விட என் தாய் தந்தை எங்க அண்ணனை ஒரு ஆண் பிள்ளையாவும் என்ன ஒரு பெண் பிள்ளையாவும் பெற்று சரி ஏகப்பட்ட சொத்து எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்கள். அப்படியா? அதுல எங்க அண்ணனுக்கு போக ஆனா பிறந்த பாதிப்பங்க எனக்கு உண்டல்ல. ஆமா, அதனால எங்க அண்ணன் கொடுக்குறாரு. நான் வாங்கிட்டு வரேன். இஷ்டம் போல அண்ணா இன்னும் என்ன வேணும்னு கேக்குறீல்ல? அண்ணா பட்டி நிறந்திருக்கா ஒரு பொண்ணு போகும்போது லட்சுமின்னு சொல்லக்கூடிய பசுமாட்டோட போனா அந்த வீடு என்னைக்கு செல்வாக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பால் மாடு சீதனமா எனக்கு கருப்பாடு சீதனமா. அது மட்டுமண்ணா அண்ணா அந்த குட்டாளி இருந்திருக்கா ஒரு பொண்ணு. இந்த ஒரு பொண்ணு போகும்போது மனம் கலங்கினா போக கூடாதண்ணா. போகும்போது சந்தோஷமா போகணும். அது மட்டுமண்ணா அண்ணா அண்ணா ஏறி நீரந்திருக்கா பால் மாடு சீதனம், கருப்பாடு சீதனம், குறும்பாடு சீதனம், எரும மாடு சீதனம். இந்த சீதனம் எல்லாம் என் கூடவே ஓட்டு விட்டினா உனக்கு பட்டு அண்ணே
அம்மா என்ன வேணும் கேளுமா. அண்ணி அம்மா பொண்ணா பிறந்த போகும்போது ஒரு வீட்டுக்கு பால் மாடு கொடுத்து அனுப்புனா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் லட்சுமி கடாட்சத்தோடு சந்தோஷமா இருக்குன்னு ஜோடி போற இடமா பாலா பொங்கணும். பால் மாடு சீதனம், எரும மாடு சீதனம், எருமாடு கருப்பா ஏமா ஏமா அம்மா உட்காருங்க ஏமா ஏமா அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, இருக்கிற இடத்துல உட்காருங்க. ஐயா பாட்டி மாடும் கொடுத்திருக்குமா அண்ணி? எனக்கு எந்த குறையும் கிடையாது. சரிம்மா. நான் கேட்ட பொருள் அத்தனையா எனக்கு அண்ணி எரும மாடு சீதனம், பால் மாடு சீதனம், கருப்பாடு சீதனம், குறும்பாடு சீதனம், எல்லா சீதனமும் கொடுத்தேன். என்ன வேணும் அண்ணா? நான் வீட்டுக்கு போறேன், அந்த பாலை கறக்கணும், அந்த பாலை தயிரிடணும், மோர் போடணும். ஏ அண்ணி நான் உக்காந்து மோர்களையே எனக்கு முக்காலி பொண்ணலையே உக்காந்து மோர்களையே அந்த முக்காலி அந்த சாரு மேடை எனக்கு மத்து இதெல்லாம் பொண்ணாலே எடுத்து கூட புத்தி கட்டலாம் உண்மை கட்டலாம் அது கட்டு போய் ஏண்டி போய் இல்ல உட்காந்துருக்கு பொண்ணால கேட்கறா, உட்காந்துருக்கு பொண்ணால கேட்கறா, சாயந்தரம் மோர் கடையை பொண்ணால கேட்கறா, பசு மாடு கேட்கறா, எருமை மாடு கேட்கறா, நீ ஆடாக்கி மாடாக்கி அண்டா வாக்கி குண்டா வாக்கி செய்யறா. அவன் பேச்சா கேட்டாங்க வீட்டுக்காரன பேச்சு கேட்டா குட்டிச்சால நாசிக்கதே நான் என்ன சொல்றேன், இந்த காசு சண்டாவெல்லாம் எடுத்து உள்ள வை. நீ அந்த வேலை மட்டும் தான் செய்யணும். அதிகமா அந்த பொருள் அதிகமான ரேட்டா இருக்குதோ அந்த பொருள் கூட எடுத்து உள்ள வைக்கிறேன். முக்காலி பொன்னால எல்லா பொருளும் உனக்கு கொடுத்துட்டுமா. அண்ணா அண்ணே அம்மா
உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தாலும் என்ன செய்வாயோ அதுதான். அது போல என் தாய் தந்தை இல்லாத நேரத்திலேயே என்ன வளர்த்தது எங்க அண்ணி. சரிதான். எனக்கு எந்த ஒரு பொருளும் இல்லங்காது எடுத்து 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 எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா அண்ணி உனக்கு இன்னும் என்ன வேணும் உனக்கு? அண்டா அண்டா உண்டா உண்டா இது அப்படி போவாங்க பாங்க. ஏய் ஓ ஏ சாமி அதிக ரேட்டா இருக்குதெல்லாம் சொல்லணும். அண்டா அண்டா குண்டா நீ பார்த்து வரேன். காசு அண்டா நீங்க பாருங்க எல்லாம் எல்லா சாமானும் கொடுத்தா என்னடி பண்ணா சரி சரிம்மா சரிம்மா எடுத்து 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 அப்பதான் எடுத்தோம். ஐயா குண்டா சீதாராமா நாளைக்கு யார கடை அடைக்கிறதா ஏன்டா வாங்கித்தன வைய தோத்தனா அதனால இருக்கிற பொருள் மட்டும் இருக்கட்டும். அண்ணி ஏங்க இது எடுத்து ஓரமா வைங்க. நாட்டு மந்திரி நான் என்ன சொல்றேன்னா உன் தங்கச்சிக்கிட்ட நான் கொடுன்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ கொடுக்க கூடாது. அதிகமா கொடுத்தா நைட்டு கெஞ்சுவா. அப்படியா? ஆமா ஆமா இரு. ஏன் வீட்டு பொருள் நான் ஒரு பொருள் ரெண்டு கூட கொடுப்பேன், மூணு கூட எடுத்து கொடுப்பேன். நீ இதுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொன்னா ஓப்பன் படுத்தாத. ஏன் கொடுத்துற எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுப்பேன். ஏன் தகுதி இல்லாத்தீங்கன்னா நீ என்ன கொடுக்க கூடாதுங்களா? என்ன பெத்த தாய் இருந்தா கூட அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நான் படுத்தே ஊரங்கிடவ உனக்கு இல்லாத யாருக்கு செய்ய போறாங்க? எனக்கு பட்டு ஏமா 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 என்னம்மா என்னம்மா இந்த ஒரு 10 நாடகம் தானே இருக்கு. ஏன் இப்படி கத்துறீங்க? அது எப்படி கூப்பிடா இங்க பாரு சூத்த இங்க காரிக்கிட்டு அங்கே திரும்பி ஆ
பொட்டாட்டி பேச்சு கேட்காத பொட்டாட்டி பேச்சு கேட்காத அவன் வந்து குடும்பத்தை கலைச்சுவேன் நான் சொல்றத நீ கேட்கணும் அவன் பேச்சு கேட்காத உன் தங்கச்சிக்கு அனைத்தும் கொடு நான் வாங்கச்சு நீ நம்மளாச்சா சரி அனைத்தும் கொடு ஒன்னாலே உனக்கு பாய் அண்ணே இதுதான் வரைக்கும் நான் கேட்டா போடல இல்ல கமல் ஒரு தங்கின்னு சொல்லி ஒரு ராத்திரி சொல்லி இருக்கு கொடுத்தீங்களா இல்லவா என்ன தேவை என்னாச்சு உனக்கு என்ன கல்யாணத்தை முடித்து இந்த பிறந்த எடுத்து விட்டு நான் புகுந்த இடத்துக்கு போகும்போது நான் எப்படி அண்ணா மறந்திருப்பேன் எப்படித்தான் இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்த ஒரு இடத்துல பிறந்தா இன்னொரு இடத்துல புகுந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டா நல்லா இருந்தாலும் வாழ்ந்தாலும் அவளுக்கு வாழ்த்தாதுதான் தவிர பிறந்த இடத்துல இந்த ஒரு பொண்ணு வாழ முடியாது இந்த பையன் இப்படி எப்படி நடந்துட்டு இருந்தான் ஒரு தங்க சொம்பு ஒண்ணு இருந்துச்சு அந்த சொம்ப சொம்பே இல்லையே ஒண்ணு கூட மாறியே எடுக்கல இங்க ஒரு வெள்ளி சொம்பு இருந்துச்சு அதை பாத்தியா நான் எடுக்கலாமா உண்மையா சொல்லு நான் எடுக்கலாமா உண்மையா சொல்லு நான் எடுக்கலாமா சொல்லு நான் எடுக்கலாமா சரி வா கூட யார் வந்தாங்க என் கூட என் மச்சான் தான் அவனை கூப்பிட்டு வா மச்சான் கூப்பிட்டு ராணமா கூப்பிடுறாங்க சரி இங்க ஒரு வெள்ளி சொம்பு இருந்துச்சு அது பாத்தீங்களா நீங்க சொம்பு சோறு தான் சாப்பிட்டியா விட மாட்டியா ஓ மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு இல்லைன்றியா கிரண்டர்ல 2 நான் சொல்றது கேளு கிரண்டர்ல 2 கோடியில 2 முக்காலி 2 எல்லாம் சோடியா 2 எடுத்து கொடுத்தேன் ஒரு சோடி தான் இருக்குது இன்னும் ஒரு சோடி எங்க நீ தானே ஏத்துறது நீ தானே இரு வண்டியில ஏற்கிறது அப்ப இன்னும் ஒரு செட்டு எங்க அண்ணா எந்த பொருள் இல்ல அதை கொடுத்து விட்டுறா கடைசி நேரத்துல ஒரே ஒரு சீதன் எனக்கு வேணும் என்னவா சரி இருமா இருமா கல்யாணம் செய்துக்கிட்டு போயிட்டு இருமா இருமா ஒரு நிமிஷம் ஒரு காய்ச்சாண்டா இருந்துச்சு அது எங்க ஒரு அக்காக்கு படம் நல்ல படம் நல்ல தங்க சத்தியமா அந்த நல்ல தங்க சத்தியமா எடுக்கிறதா எடுக்கணுமா அப்ப இந்த காய்ச்சாண்டா இருந்து அண்டா எங்க போச்சு பாரு தெருவப்புள்ளத்தை போற தன்னாலும் எடுக்கல பொண்டாட்டி நீயா எடுத்து போய் பழங்க நீனும் பொண்டாட்டி ஊருக்கு கல்யாணத்துக்கு போன இப்படி வரத்துல திருடிட்டு போற வேலை தானா சரி இது மட்டும் தான் எடுத்தீங்களா உனக்கு எங்கெங்க பொண்டாட்டி எங்கெங்க மறைச்சு வச்சுக்கிறீங்களா அது எடுத்தோம் ஓடு ஓடு நீ உன் பொண்டாட்டி போய் எடுத்து அண்ணி போங்கடாப்பா
என்னைக்கு நான் வச்சுட்டு அண்ணா நல்ல தங்காலுக்கு எல்லா பொருளும் கேட்கணும் எல்லாம் அனைத்து பொருளும் கொடுத்தாச்சு. ஆமா இல்லன்னா இந்த வீட்டை விட்டு நான் பிரிஞ்சு போகும்போது இனி என்றைக்கு வந்து உங்களை நான் பாப்பனேங்கிற ஒரு மனத்துயரத்தோடு இருந்தாலும் நான் கல்யாணம் செய்துட்டு போயிட்டான்னா நானே கணவர் அதிபதியாக இருந்தால் எங்க வீட்டில் ஒரு குழந்தையானது பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா நான் மருந்து கொடுக்கறதுக்கு எனக்கு பாலாட சீதா நம்ம மருந்து குழந்தைக்கு வந்து பிறந்தா நம்ம பிள்ளைய பத்து இருந்தாதான் தெரியும் பையா. நம்ம இதுல தான் ஒன்னான ஒண்ணு இல்ல அப்படி விளக்கமா சொல்லு. நம்ம தான் ஒண்ணும் தெரியல. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை குட்டி ஆனா அது மருந்துக்கிறது கலைக்கிறது எதுல ஊத்துவாங்க? வாயில. அதனால என்ன வேணும் அண்ணா எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தியா அண்ணா? அண்ணா அண்ணா எழுதாரு வண்டியில இது எல்லாம் கொண்டாந்து 7 வண்டி வரையா எடுத்துருணும். சரி 7 வண்டியில 7 வண்டி நிறைய ஏத்தி அது மட்டுமா அண்ணா? இல்ல வேணும், எனக்கு 2 பொருள் வேணும். என்ன வேணுமா? அண்ணா அங்க வெத்தால தூருள் படிக்க இருக்கிறதுக்கு பணிப்பெண்ணு, வெத்தலை சுடுறதுக்கு வேடுவ பொண்ணு. எனக்கு பணிப்பெண்களை ஒரு 10-15 பிள்ளைகளை கூட அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு பாதுகாப்பா கொஞ்ச நாளைக்கு பேச்சு துணையா தங்கச்சி தனியா இருப்பல்ல, மறந்து இல்லாம இந்த வீட்டுல எனக்கு எடுக்காம கொஞ்சம் இருப்பேன். 1000 கோழி வீட்டுல இருந்தேன். அங்க மட்டும் கோழி வேறு எத்தனை பேர் நம்ம நாட்டுல கோழி வேறுங்களா இல்ல வேணுங்க கோழி வேற அனுப்பிச்சுமா
அம்மா ஏய் ஏய் அம்மா ஏய் உட்காருங்க கம்பி உட்காருங்க உனக்கு ஒரு 10 15 தோழி மேல அம்மா ஒரு 10 15 தோழி மேல உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அண்ணா கோழி பெண்கள் எத்தனை நம்ம பொருள் நாட்டு பெண்கள். வந்ததில்ல 7 வண்டி நிறையாவும் இதெல்லாம் ஏத்துனா எல்லாம் பிடி பிடி வாங்கம்மா யார் வேணாலும் கூப்பிடுவாங்க. ஆள் கொண்டு எடுங்க அங்கங்க வந்துருச்சா எல்லாம் எடுத்து விட்டுட்டு உன் தம்பி அடி நல்லதாக்கா. நான் போயிட்டு வரேன் ஊட்டியே வளர்த்த கிளி ஊட்டிலே வளர்த்த கிளி உன்னை விட்டு போகுதண்ணா நீ வளர்த்த பச்சை கிளி இந்த நாட்டை விட்டு போறேன்னா ஊட்டிலே வளர்த்த கிளி ஊட்டிலே வளர்த்த கிளி உன்னை விட்டு போகுதண்ணா வளர்த்த பச்சை கிளி உன் நாட்டை விட்டு போறேன்னா ஊட்டிலே வளர்த்த கிளி உன்னை விட்டு போனதண்ணா நீ வளர்த்த பச்சை கிளி நாட்டை விட்டு போறேன்னா எங்கம்மா நான் இருந்தா எங்கம்மா இருந்திருந்தா என்ன நாசையுடன் காத்திருப்பா என்னை விட்டு தான் பிரிந்து எங்க அம்மா தவிக்க விட்டு போய்விட்டா உன்னிலே வளர்த்த கிளி உன்னை விட்டு போனதம்மா. நீ வளர்த்த பச்சை கிளி நாட்டை விட்டு போகுதண்ணா. நீ வளர்த்த பச்சை கிளி நாட்டை விட்டு போகுதண்ணா. ஒரு பிள்ளையை பிறப்பது மட்டும்தான் கடமை. ஆமா ஒரு பிள்ளை பிறப்பது வளர்ப்பது கடைசியில வேற இடத்துல கொடுப்பது. அண்ணா ஆசையுடன் வளர்த்த புறா உன்னை மறந்து போனது. ஆசையுடன் வளர்த்த புறா உன்னை மறந்து போனது. இது பாசம் என்று எண்ணிருந்து உன்னை பதியில பிரிந்தது பாதியிலே அண்ணன் தகிக்கிறதுனே வச்சதெல்லாம் பாசமா போட்டதெல்லாம் வேசமா வச்சதெல்லாம் பாசமா போட்டதெல்லாம் வேசமா ஒண்ணுமே புரியல உலகத்திலே என்னமோ நடக்குது ஒண்ணுமே தெரியவில்லை. போகுது இது பாசமதி இருந்து இப்ப பாலை மாறி அண்ணா அல்லவா கூட பிறக்கலையே
தாய் தந்தை இருந்து மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து கல்யாணம் சொல்லுங்க அது கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆனா என் தாய் தந்தை நான் பார்த்தது கிடையாது. என் தாய் தந்தை யாத்திரை போய்விட்டாலும் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு தாய்க்கு தந்தையாவும் தந்தைக்கு தந்தையாவும் நீங்க இருவரும் முகம் கூடாம சிரிச்ச முகத்தோடு நான் கேட்ட பொருள் அத்தனையும் இல்லாமல் பிடிக்கும் எங்க அண்ணி என்ன வளர்த்த கையினால் எடுத்து எடுத்து கொடுத்து இன்னும் உனக்கு என்ன வேணுமான்னு சொல்லி என்ன சந்தோஷம் அனுப்பி வைக்கிறாரு. இது மாதிரி அண்ணியும் இது மாதிரி அண்ணனும் இந்த உலகத்துல எனக்கு கிடைக்க முடியாது மறுபிறவியா பிறக்கணும். ஆனா அண்ணா என்னைக்கா இருந்தாலும் பெண்ணா பிறந்தவளுக்கு சொந்தம் சொந்த வீடு சொந்த வீடுதான் சொந்தம். ஒண்டியா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் காது கேட்காத செவிடா இருந்தாலும் கண்ணு தெரியாத குருடா இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த கழுத்துல தொட்டு தாலி கட்டாத கணவன் உண்மைதான். அதுதான் நமக்கு பாக்கியம். உண்மைதாமா? வீட்டு வரேன்னா இது மட்டும் இல்ல, உனக்கு ஏதாவது கஷ்டங்கள் நேர்ந்ததுன்னா தோழி வரட்ட ஒரு தூது வரட்ட சொல்லி அனுப்புனா உடனே உனக்கு எந்த குறையானாலும் நான் ஓடி வந்து பாக்குறேன். கொடுத்த பொருள் எல்லாம் போதும்னா இன்னும் எது வேணாலும் என் கணவர் அவரு ஒரு காசிமாபுரி பட்டணத்துக்கு மகாராஜா அவர் இந்த பொருளே ஏமா வாங்கிட்டு வரேன்னு கேட்டாரு. நான் பிறந்த பெண்ணா சும்மா போக கூடாது வாங்கிட்டு வரேன். அங்க நமக்கு என்ன இல்ல அப்படி ஒரு காலம் ஏதாவது வேணும்னா கஷ்டம். எம்மா மைத்துரா இங்க பாருங்க, அதாவது என் தங்கையாகிய நல்ல தங்காவை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நாங்கள் வளர்த்து வந்தோம். அப்படி இருக்கின்ற போது உன் கையில ஒப்படைக்கின்றேன். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என் தங்கைக்கு எந்த ஒரு குறையில்லாமல் கண்கலங்காம வச்சு பாதுகாக்க வேண்டும். நல்லத்தங்காலே கண்ணி விழி இருக்கு இல்லையா, அந்த கல்வியை பாதுகாப்பதை போல நான் பாதுகாப்பேன். கண்டிப்பாக ஆகட்டும். இந்த தென்பதிராபுரி பட்டணத்தில் ராமலிங்க செட்டியாருக்கு மகளாகி நல்ல தங்கா காசிமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மகாராஜனை கல்யாணம் செய்து நாட்டை விட்டு இடத்துக்கு போகிறார். அம்மம்மாரே காசிமாரே எல்லாருக்கும் போயிட்டு வரேன். கும்பிடட்டா ஐயா, நம்ம ஊர்ல இருந்து போங்க அடுத்த நாட்டுக்கு, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. எல்லாருக்கும் போயிட்டு வருகிறேன். நல்லா தங்கா புண்ணியத்தால எல்லாரும் நோய் நொடி இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. போயிட்டு வரப்பா.